சில டிவிக்கு பல பல காட்டுகளுக்கு தருத்துறாரு இனிதான் இவ்வளவு நாளும் நீ என்ன செய்ய நீ அதை புரிக்கணும் தம்பி தம்பி அவன் நல்ல நடிகர்ன்றது வேற படக்க பாக்குறது இல்ல அதெல்லாம் வேற தானே சரி கேட்டது நான் வைக்க மாட்டேன்னு போட்டேன் நீங்கள் இப்ப கல்லாடு பின்ன பல காய்கள் மாட்டேன்னு போட்டானுவன் இவரை மாட்டேன்னு போட்டான் சிவப்பனை மாட்டேன்னு போட்டேன் ஏன்னா இவன் அந்த நேரம் யாரோட இருந்தது தெரியுமா நாங்கள் நீங்கள் படிப்பிக்கிற பாடத்தை வச்சு நீங்கள் ஒரு ஆசானன்ட்டு தான் உங்களுக்கு இவ்வளோ மரியாதை வேண்டும். என்னை பொறுத்த வரையில் அந்த ஆசிரியர் கூறினதில் வந்து தவறு இல்லை. அவர் தனியார் கல்வி நிலையம் நடத்தாமல் இந்த தையட்டி விகார பிரச்சனைக்கும் இல்லாட்டி வேறு அரசியல் கருத்துக்களையும் போட்டுக்கொண்டு அவர் தன் இருப்பை காட்டியிருப்பார். சும் கிளாஸ்ல படிப்பிக்கிற படிப்பிக்க ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணி போட்டுன்றதுக்காக அந்த மனுஷனை வச்சு ஃபன் பண்றதுக்கோ இல்லாட்டி கேலி கிண்டல்களுக்கு உள்ளாக்குற அளவுக்கு அவர் இல்லைன்றது என்னுடைய தனிப்பட்ட. சார் இந்தியாவில் இருந்து இந்திய கல்வி நிலையத்தில் இருந்து இந்த மாதிரி கருத்து வெளியிட்டு இருந்தா கூட நீங்க இவ்வளவு தூரம் கதைக்கலாம். இந்திய அரசியலுக்கும் இலங்கை அரசியலுக்கும் என்ன பொறுத்த மட்டும் சம்பந்தமே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். பிசிக்ஸ் படிப்பிக்கிற குமரன் சார் அவர் சம்பந்தமான காணொளி சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் பேசுபொருளையும் உண்டாக்கியிருக்கு. என்னன்னு சொன்னால் ஒரு தரப்பினர் தளபதி விஜய்க்கு ஆதரவாக அதுலேயும் ஒரு பதிவு கொண்டு பார்த்தேன். சாரை நாங்கள் நீங்கள் படிப்பிக்கிற பாடத்தை வச்சு நீங்கள் ஒரு ஆசானன்ட்டு தான் உங்களுக்கு இவ்வளோ மரியாதை வேண்டும். இன்னொரு தரப்பினர் வந்து ஒரு ஆசிரியர் படிப்பிக்கிறதால மட்டும் அவருக்கு மரியாதையும் அவர் ஆசிரியர் என்றும் ஏற்றுக்கொள்ளாது. அவருடைய பழக்க வழக்கங்கள், அவர் என்ன மாதிரி நடந்து கொள்கிறேன், அவர் எப்படிப்பட்ட மாணவர்களை எப்படி இருந்த மாணவர்களை எப்படி உருவாக்குகின்றார் என்றதான் முக்கியமான விஷயம் என்று சொல்லியிருந்தாங்க. இதுல எந்த கருத்து என்னவா இருக்க போகுது? எந்த பள்ளிக்கூடத்திலேயாவது இல்லாட்டி எந்த கல்வி நிலையத்திலேயாவது படிப்புக்கிற ஆசிரியரும் இந்த படம் நடிக்கிற ஒரு ஆளுக்கு இல்லாட்டி தவறான முறையில் கெத்தன்னு சொல்லி கொண்டு திரிகிற ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணி கதைச்சிருக்கிறாங்களாம். அவர்கள் சொல்றது நீங்க ஒரு நடிகனாக பாருங்கள், ரசித்து கொண்டிருங்கள், அதை தாண்டி முழு மூச்சாக அவர்கள் தான் எல்லாமே என்று இறங்க வேண்டாம் என்று தான் அனைவரும் சொல்றது. என்னை பொறுத்த மட்டும் சூம் கிளாஸ்ல இருந்தவன்றை தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரையில் அந்த ஆசிரியர் கூறினதில் வந்து தவறு இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு என்னத்தை சொல்லி கொடுப்பாரோ, என்ன மாதிரி அறிவுரை சொல்லுவாரோ அதைத்தான் சொல்லியிருக்கிறேன். அதை வச்சுக்கொண்டு அந்த மனுஷனை வந்து அரசியல் செய்கிறார் என்று சொல்லிடாது. ஏன்னு சொன்னால் ஒரு பதிவொன்று பார்த்துருந்தேன். அவர் அரசியல் செய்ய வலிக்கிட்டு இருந்தா இன்றைக்கு இங்கேருந்து போன பாராளுமன்ற உறுப்பினரில் அவர் முறாலாக இருந்திருப்பார். ஏன்னா அவருக்குரிய சப்போர்ட் அந்த அளவுக்கு இருக்குது. ஏன் அவர் தனியார் கல்வி நிலையம் நடத்தாம இந்த தையட்டி விகார பிரச்சனைக்கும் இல்லாட்டி வேறு அரசியல் கருத்துக்களையும் போட்டுக்கொண்டு அவர் தன் இருப்பை காட்டியிருப்பார். இன்றைக்கு அவர் மிக பேசு பொருளாக இருக்கிற ஒரு ஆசிரியராகவோ இல்லாட்டி பாராளுமன்ற உறுப்பினர் ஆசிரியராக இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிற மாதிரியான சந்தர்ப்பங்களும் இருந்திருக்கும். அவருக்கு அரசியல் செய்வது நோக்கம் இல்லை. அந்த இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க வலிக்கிட்டவர். அதுதான் இந்த அளவுக்கு போயிருக்கு என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னுடைய கருத்தும் அதுதான். ஏன்னு சொன்னால் ஒரு ஆசிரியர் வந்து எவ்வளோ தூரம் எத்தனையோ தலைமுறைகளை உருவாக்கி அவர்கிட்ட பயன் பெற்ற எத்தனையோ பேர் இருக்கும்போது அவர் வந்து பொது வழியிலையோ இல்லாட்டி ஒரு பொது அரங்கத்திலேயோ இல்லாட்டி வந்து ஒரு கட்சி கூட்டங்கள்லையோ போய் இந்த மாதிரி அரசியல் கதைக்கல. சரியா? அவர் சூம் கிளாஸில் வகுப்பறையில் என்ன மாதிரி கல்வி கற்பிப்பேரோ அதே மாதிரி தான் வந்து அங்கேயும் வந்து கல்வி கற்பிப்பேன். வகுப்பறைக்கு ஒரு ஆள் என்னென்ன கற்பிற கொள்ளுவேன் ஒரு சேர்மை. இது வந்து புதுசு இல்லை. படிச்சாக்களுக்கு இது புதுசு இல்லை. ஏண்டா சேர்மார் என்ன மாதிரி கற்பினா இப்படி கற்பினோம்னு தெரியும். சரியா? அவையில் சில கருத்துக்கள் வந்து இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக்க இதில் பிடிக்காதது இல்லாட்டி ஒரு சில விஷயங்களை கதைச்சிருக்கலாம் இல்லாட்டி கதைக்காம விட்டுருக்கலாம் என்றாலும் முக்கியமான விஷயம் ஏதோ அதுக்கு என்ன சொல்லணுமோ அதைத்தான் சொல்லி இருப்பினான். இதை தாண்டி வந்து ஒரு சில விஷயங்கள் அதுக்காக வந்து இப்போ அவர் கதைச்சால வந்து 2 விஷயம் வந்து நான் இது தவிர்த்திருக்கலாம் என்று சொல்லுவேன். ஒன்று, தளபதி விஜய் இதுவரைக்கும் சேவையே செய்யலை, இனித்தான் வந்து சேவை செய்ய போறான்னு சொல்லி சொன்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. சரியா? அந்த காலத்துலேருந்து இந்த காலம் மட்டும் தெரிஞ்சும் தெரியாமலும் எத்தனையோ நலத்திட்டங்கள் சேவைகள் குறிப்பாக கல்வி சம்பந்தமான சேவைகள் எவ்வளோ சேவை செய்திருக்கிறேன். அதை மாதிரி
இலங்கை தமிழர்களுக்காக வந்து அந்த ஐநா சபையில் சைன் வைக்கலைன்றது முக்கியமான ஒரு கருத்து. ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வளர்ந்து வர ஒரு நடிகராக இருக்கைக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அவருக்கு மேலே ஒரு ஆள் கட்டுப்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கு சாதாரணமாக இருக்கிற ஒரு தொழிலதிபருக்கே ஒரு விஷயம் செய்ய முன்னால் எத்தனையோ விஷயங்களை யோசிக்க வேணும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கேக்க ஒரு வளர்ந்து வார மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தை வச்சிருக்கிற ஒரு ரசிகர் ஒரு விஷயங்கள் செய்யக்க வந்து இந்த விஷயங்கள் சில நேரங்களை செய்யணுமா இல்லையா, இதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வரும், தன்னை தொழிலுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வரும் வந்து அந்த நேரத்தில் பார்த்துருக்கலாம் இல்லைன்னு சொல்லல. அதை தாண்டி இலங்கை தமிழர்களுக்காக மேபி அவர் அந்த சைன் வைக்கலன்றதுக்காகத்தான் இந்த கருத்து சொன்னால். இதை தாண்டி வேறு ஏதாவது ரீசனும் இருக்கலாம், இல்லாட்டி அந்த தகவல் எப்படிப்பட்டன்னு சொல்லி எனக்கு தெரியலை. இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் வந்து இலங்கை தமிழர்களுக்காக எத்தனையோ இடங்களில் வந்து உண்ணாவிரத போராட்டம் வந்து நடத்தினாங்க. சரி, ஓகே, அதையாச்சும் விட்டுடலாம். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. என்ன சொன்னால், நீங்கள் எல்லாரும் கதைக்கணும் என்ற கதை கேட்க எங்களோட இருந்து எங்கள் நாட்டில் இருந்த ஒரு ஆளை இலங்கைக்கு அந்த 2009ஆம் ஆண்டு சரியா ஈழத்துக்கு எத்தனையோ மக்கள் கொத்தாக உயிர் தியாகங்கள் செய்து உயிரை இழந்து இருக்கிற வேளையில் இதுதான் எங்களுக்கு சுதந்திரம் என்று சொல்லி அந்த 2009ஆம் ஆண்டு கடைசி போரில் ஆட்சி இலங்கை ராணுவம் கைப்பற்றிய பிறகு இதுதான் சுதந்திரம் என்று சொல்லி போஸ்ட் போட்டாக்களும் இருக்கிறான். அது மாதிரி போர்க்குற்றங்கள் இழைக்கப்பட்டதா இல்லையான்னு கேட்கும்போது இந்த மாதிரி போர்க்குற்றங்கள் இழைக்கப்படவில்லை என்று சொல்லி பொது வழியில் சொல்ல ஆக்களும் இருக்கிறான் என்கிற இடத்துல இருந்தோண்டே. அதை தாண்டி இந்த இலங்கை அரசியல் இந்திய அரசியல் என்று பார்க்க இந்த பிரச்சனையை வச்சு பெரிய கருப்பொருளாக்கி காய்க்கிற வந்து தேவையற்ற ஒரு விஷயமா தான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் இலங்கை அரசியல் வேறு எப்பன், இந்திய அரசியல் வேறு. சரியா, 1000 சொன்னாலும் குமரன் சார் சொன்ன விஷயத்தில் வந்து அந்த வலி வேதனைகள் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்தார்களுக்கு தான் தெரியும். கருத்துக்களாக இருந்தாலும் சொல்லலாம், அந்த நடிகர் அது செய்யலை, இந்த நடிகர் அது செய்யலை, அதுக்கு வரையில்லைன்னு சொல்லி அதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு புறம் பார்க்கும்போது அந்த சூழ்நிலையில் இருந்து அவதிப்பட்டு அந்த குண்டு சத்தங்கள், அந்த செல் சத்தங்கள், அந்த துப்பாக்கி சன்னங்கள் என்ற துளைப்புகளுக்கு ஆளாகி வெளியில் வந்து இன்றைக்கு நடைபுணமாக தெரிகிறார்களும், அது மட்டும் இல்லாமல் வந்து அதை என்னென்று இன்றைக்கு வரைக்கும் மெமரியிலிருந்து அழிக்க இல்லாமல் தெரிகிறார்களுக்கு தான் அது இந்த வலி வேதனை தெரியும். இதை தாண்டி இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்காக நீங்கள் பொது வழியில் வச்சு கதைக்கிற அளவுக்கு அவர் இறங்கினவர் இல்லை. ஒரு ஆசிரியர் கொண்ட தகுதி தராதரம் வேறு. என்ன பொறுத்த மட்டும் அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த 2 விஷயங்கள் வந்து இப்போ மேபி நான் தளபதி ரசிகர், நான் ரசிகனாக பார்க்க அது தவிர்த்திருக்கலாமோ என்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு பொது மனிதனாக வந்து பார்க்கும்போது அவர் சொன்னதில் கருத்து பிள்ளைகளே அந்த 2 கருத்தை தந்து, அதாவது இது வரைக்கும் சேவை செய்யவே இல்லை, இன்னும் ஒன்று அந்த சைன் வைக்கல அந்த பிரச்சனையை முன் வச்சிருந்தேன். சரியா, அதை தாண்டி இந்த சேவையை செய்யலை என்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதை தாண்டி ஒரு ஆசிரியராக மாணவர்களுக்கு ஆற்றப்படுகின்ற எந்த ஒரு கடமையையும் பிழையாக செய்திருந்தால் கேள்வி கேட்டிருக்கலாம். இல்லாட்டி பொது வழியில் வச்சு ஒரு அரசியல் நடவடிக்கையை முன்னெடுக்கும் போது நீங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம். ஸ்விம் கிளாஸில் ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணி போட்டுன்றதுக்காக அந்த மனுஷனை வச்சு ஃபன் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி கேலி கிண்டல்களுக்கு உள்ளாக்குற அளவுக்கு அவர் இல்லைன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்டா நீ தம்பி அவர்கிட்ட படித்த நீ சொன்னால் நான் அவர்கிட்ட படிக்கலை, ஆனால் அவர்கிட்ட படித்தாக்கள் எத்தனையோ பேரோட வந்து நான் பழக்கத்தில் இருந்து நான் அவங்க சொல்கிறது விளங்காத வார்த்தையும் அந்த மனுஷன் சிம்பிளாக விளங்கப்படுத்திட்டு பண்ணுவாங்க. இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், குமரன் சார் இந்தியாவில் இருந்து இந்திய கல்வி நிலையத்தில் இருந்து இந்த மாதிரி கருத்து வெளியிட்டு இருந்தால் கூட நீங்கள் இவ்வளோ தூரம் கதைக்கலாம். இந்திய அரசியலுக்கும் இலங்கை அரசியலுக்கும் என்ன பொறுத்த மட்டும் சம்மந்தமே இல்லை. மிஞ்சி போனால் ஒரு சில மாற்றங்கள் நடக்கலாம், இந்த கர சம்பந்தமான எல்லை பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் சில உதவி திட்டங்கள் என்று நடக்கலாமே தவிர இல்லாட்டி இந்த இடர்காலங்களில் இந்திய அரசு ஓடி வந்து எங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கலாம். சரியா, ஆனால் இந்திய அரசியல் மாறும்போது இலங்கை அரசியல் ஃபுல்லாகவே மாறும். இந்திய அரசியல் மாறும்போது இலங்கை அரசியலுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும்ன்றது என்ற தனிப்பட்ட ரீதியில் தேவையில்லாத ஒரு கருத்தாக தான் நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.